வணக்கம். நான் பிறந்த 1987 வருஷம் ஆரம்பிச்சதான் இந்த பிரெடேட்டர். அதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏலியன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு காமிக்ஸ்ல இந்த ஏலியன் வர்சஸ் பிரெடேட்டர்ன்ற மாதிரி சும்மா கிராஸ் ஓவர் பண்ணி பார்த்தாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரெடேட்டர் படம் வந்துச்சு. அதுல விளையாட்டா ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி ஒரு விஷயத்தை பிளேஸ் பண்ணாங்க. இது பார்த்ததுமே பத்திக்கிச்சு. ஆக்சுவலா ரெண்டுமே ஒரே யூனிவர்ஸ் தான் அப்படின்னு ரசிகர்கள் ஆக்சுவலா எல்லாரும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்களா. ரெண்டுமே ஒரே ஸ்டுடியோ, ரெண்டுமே ஒரே பப்ளிஷர் அப்படிங்கிறதுனால சரி நம்மளுக்கு கல்லா கட்ட வசதியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ரெண்டு ஒரே யூனிவர்ஸ் தான் அப்படின்னு இவங்களும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. பட் 20th Century Fox கம்பெனியை டிஸ்னி அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த ரெண்டு ட்ராக்கையும் இப்போதைக்கு ஒன்னா சேர்க்காம தனித்தனியாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏலியன் ராமிலஸ் போன வருஷம் ஒரு படம் வந்திருக்கு. இந்த வருஷம் இப்போ இந்த பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ். ஏலியன் ஒரிஜினல் ட்ரிலஜி கூட ராமிலஸ் படத்தை லிங்க் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு படத்துக்கு நடுவில் ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த பேட்லேண்ட்ஸ் வந்து அதே யூனிவர்ஸ்ல ஒரு ஸ்டாண்ட் அலோன் சீக்குவலா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பிரெடேட்டர்னா என்னன்றது ஜஸ்ட் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுட்டா போதும். மற்றபடி முந்தைய படங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்தில் என்ன சொல்றாங்கன்றத சொல்றேன். பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் யாச்சா பிரைம் ஏதோ ஒன்று. அந்த பிரெடேட்டர் இருக்கிற கிரகத்தில் டெக் அப்படிங்கிற ஒரு பிரெடேட்டர் இருக்கு. நம்ம இனத்திலே நீ தான் ரொம்ப வீக்கான ஆளா, சின்னதாக இருக்க, ஸோ வீக்காக இருக்கிற யாரும் நம்ம கூட்டத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லி டெக்கோட அப்பாவே டெக்கை கொலை பண்ண பார்க்குறாரு. ஆனால் டெக்கோட அண்ணன் டெக்கை காப்பாற்றி அவருடைய ஸ்பேஸ்ஷிப்லேயே வேற கிரகத்துக்கு டெக்கை தப்பிக்க வச்சிடறாரு. ஆனால் டெக் கண்ணு முன்னாடியே அண்ணனை அவங்க அப்பா கொன்னுறாரு. தன்னுடைய வீரத்தை, அந்த வேர்த்தை ப்ரூவ் பண்ணுற விதமாக டெக்கோட அப்பாவாலேயே வேட்டையாட முடியாத கேலிஸ்க் அப்படிங்கிற ஒரு மிருகத்தை வேட்டையாட டெக் கென்னா அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் போய் லேண்ட் ஆகுறாரு. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்னு சொல்ற மாதிரி முழுக்க பயங்கர ஆபத்தான ஒரு கிரகம். அது ஒரு டெத் பிளானட்ங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதை. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு, டெக்கால தான் நினைச்சதை செய்ய முடிஞ்சுதா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த பேட்லேண்ட்ஸ். ஹீரோவுக்கு கதை எழுதி போர் அடிச்சு வில்லனை மெயின் ரோல்ல வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அதுக்கு லேட்டஸ்ட் என்ட்ரி தான் அதுல இந்த படம். கிரீச்சர் டிசைன்லேயே கலக்கிருக்காங்க. அந்த பிரெடேட்டரோட கிரீச்சர் டிசைன் செம்மையா இருந்துச்சு. என்னன்னா இந்த பிரெடேட்டர்ஸ் எப்படி சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மட்டும் வருது. ஆனால் அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி என்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். பட் அவுட்ஸ்டாண்டிங்கான சிஜி ஒர்க். பிரெடேட்டர்ஸோட பிளானட்ல வர சில காட்சிகளும் சரி, கென்னாங்கிற பிளானட்ல நடக்கிற முக்கால்வாசி காட்சிகளும் சரி செம்ம ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அடுத்த சுவாரஸ்யமான ஆஸ்பெக்ட், அந்த டெக்குங்கிற கேரக்டர் எழுதப்பட்டிருக்கிற விதம். பிரெடேட்டரை ஹீரோ ஆக்கிறதுக்காக அதுக்கு கொஞ்சம் மனிதத்தன்மையை கொடுப்போம் அப்படின்னு நல்ல மனசு இருக்கிற ஒரு அண்டர்டாக் ஹீரோ கேரக்டரா தான் எழுதியிருக்காங்க. அது ஆக்சுவலாக கொஞ்சம் ஒர்க் ஆகுது. தென் கென்னாங்கிற கிரகத்தோடைய டிசைன் செம்ம இன்னோவேட்டிவா இருந்துச்சு. கண்ணாடி மாதிரி ஷார்ப்பா இருக்கிற புல்லு, முகத்துல ஆசிட் அடிக்கிற சின்ன சின்ன புழு மாதிரியான ரெப்டைல்ஸ், பாம் மாதிரி வெடிக்கிற ஒரு சின்ன புழு, பக்கத்துல வந்தா முள்ள பிளாஸ்ட் பண்ற தொட்டா சினிங்கி மாதிரியான செடின்னு செம்ம டீடைல்டான வேர்ல்ட் பில்டிங். அதை ஸ்கிரீன்ல கொண்டு வந்த விதம் ஃபென்டாஸ்டிக். யானை மாதிரியே ஒரு ஏலியன், அப்புறம் குரங்கு மாதிரி வர இன்னொரு சின்ன கிரீச்சர். இந்த கிரீச்சர் டிசைனும் மற்ற இடங்கள்லயும் அமேசிங்கா இருந்துச்சு. ஒவ்வொரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்சஸுமே ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலரா அந்த கிளைமேக்ஸ் ஸ்டெச்ல தனியா 2 காலம் மட்டுமே வச்சு பண்ண ஐடியாலாம் செம்ம ஸ்மார்ட். த்ரூ அவுட் படத்தோட ஆக்ஷன் கொரியோகிராஃபி எக்ஸப்ஷனல். பிரெடேட்டரா ஒருத்தரை மேக்கப் போட்டு நடிக்க வச்சிருக்காங்க, சிஜி பண்ணிருக்காங்க. ஸோ அவருக்கு நான் மொத்த கிரெடிட்டையும் கொடுக்க முடியாது. ஸோ ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல் ஃபேனிங் மட்டும் தான் இந்த படத்தில். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் டெஸ்ஸா, நல்ல மனசு இருக்கிற தியான்னு டபுள் ஆக்ஷன்ல இம்ப்ரெசிவா இருக்காங்க. தியா கேரக்டர் வச்சு த்ரூ அவுட் ஹியூமரஸாக கொண்டு போனதும் நல்லா தான் இருந்தது. சில இடங்களில் கொஞ்சம் லொடலொடன் பேசுகிற ஒரு குறும்புக்கார கதாநாயகி மாதிரி அந்த கேரக்டர் கொண்டு போயிருந்தாங்க. பட் பெருசாக தப்பா தெரியல. ஒரு அன்லைக்லி ஜேர்னி, அதில் வர ஆபத்துகள், சர்ப்ரைசஸ், கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் தன் கூட்டத்தையே எதிர்த்துக்கிட்டு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்டுன்னு பழக்கப்பட்ட இந்த டெம்ப்ளேட் மட்டுமே எனக்கு இந்த கதையில் பிரச்சனையாக இருந்தது. அதனால தான் எந்த ஒரு விஷயமுமே எனக்கு இந்த படத்தில் சர்ப்ரைசிங்காகவே இல்லை. சின்ன குரங்கு மாதிரி ஒரு கிரீச்சர் வரும், ஆனால் அதை கூட எப்படி கோர் கதையில் லிங்க் பண்ணுவாங்க அப்படின்னு ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியுது. ஹியூமன் கேரக்டர்ஸே இல்லாத இந்த உலகத்தில் ஒரு ஆண்ட்ராய்டும் ஒரு பிரெடேட்டரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுதுங்கிறது தாட் வந்து நல்லா தான் இருக்கு. அது தாட்டா நல்லா இருக்கு. பட் அதுக்கான சீன்ஸுங்கிறது அவ்வளோ சிறப்பாக கன்வின்சிங்காக இல்லை. எல் ஃபேனிங்கோடைய சாம் ஒரு மாதிரி இந்த சீன்ஸை காப்பாத்துதுன்னு சொல்லலாம். டெஸ்ஸா கேரக்டர் தன்னுடைய மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமும் எதுக்கு டெக்கை எதிர்த்துக்கணும் அப்படிங்கிறது கன்வின்சிங்காக சொல்லப்படலை. எப்படி இருந்தாலும் ஏலியன் யூனிவர்ஸ் கூட ஏதோ ஒரு கனெக்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸோ அந்த வேலான் யூட்டானிங்கிற அந்த கம்பெனியை கொண்டு வந்தது ஒரு நல்ல ஐடியாவா இருந்தது. அண்ட் அடுத்த பார்ட்டும் இந்த படத்தில் லீடெல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் பிரெடேட்டர் படங்களை பார்த்திருக்கேன் அப்படிங்கிறதுனால அடிப்படையில எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த பிரெடேட்டர்ஸ் மனுஷங்களை வேட்டையாடுற ஒரு ஏலியன் கிரீச்சர்ஸ், அதனால தான் அதுங்க வில்லன், நம்ம ஆளுங்க ஹீரோ. அதனால அவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு பிரெடேட்டர் எல்லாம் கொலை பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த பிரெடேட்டர் கேரக்டர் மட்டும் ரொம்ப அதிக எம்பத்தி இருக்கிற ஒரு ஹீரோ கேரக்டர் மாதிரி அப்படின்னு காட்டினது என்ன ஐடியால பண்ணாங்கன்னு சுத்தமா புரியல. மொத்தத்துல இந்த பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் ஒரு ஓகேவான பாப்கார்ன் மூவி, ஃபன்னா தான் இருக்கு. கொஞ்சம் தியேட்டர்ல பார்க்க வர்த்து தான் நான் சொல்லுவேன். பட் ஐமேக்ஸ் வர்த்துன்னு என்னால சொல்ல முடியல. நான் நார்மல் ஸ்கிரீன்ல 2D வெர்ஷன் சப்டைட்டில்ஸோட தான் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. தமிழையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க டப் பண்ணி. அண்ட் அவங்க கொடுத்துருக்கிற சென்சார் ரேட்டிங்கே சரியா தான் இருக்கு.